ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சீஷாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நைட்டு 1 o'clockலேருந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அம்மா வந்து நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு ஃபுட் கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஊற வச்சுருந்தாங்க. நைட்டு 1 o'clock தூங்கிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா 4:30க்கு எழுந்துட்டேன். ஸோ லாங் ட்ராவல், சீக்கிரமாகவே வந்து ரெடியாக சொல்லியிருந்தாங்க. எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து ஊற வச்சதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இந்த ஃபுட்டு தான் ட்ராவல் அப்போ எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோட பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு சிலரையும் பார்த்துருக்குறேன். இன்ஃபேக்ட் நானுமே ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆனில் இருக்கப்பயே பேபிஸோட ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் வாட்டரில் வந்து போடக்கூடாது. பேபிஸ்க்கு அது கெடுதல் கூட. ஸோ இனிமேட் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாமல் இருங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் தான் இருக்கிறதுல ஹெக்டிக்கான விஷயம்னு சொல்லலாம். ஒன் டே ட்ராவலுக்கு என்னோட பேபிக்கு பார்த்திங்கன்னா 2 பெட்ஷீட் காரில் போட்டுக்கிற மாதிரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 2 ஹேண்ட் டவல் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ச்சிஃப் என்னோட பேபிக்காகவே எடுத்திருந்தேன். டயப்பர், அதுக்கப்புறம் 4-5 ட்ரெஸ்ஸஸ் வந்து மஸ்ட்டு. டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் லோஷன்ஸு, ஹெட் பேண்ட்ஸு, மெடிசன் கரெக்டாக பிளான்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கோல்டு, ஸோ மெடிசனும் எடுத்துக்கிட்டாச்சு. ஹிஜாப் ஒன்று எக்ஸ்ட்ரா எனக்காக எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோடய பேக் பேக்கில் பேக் பண்ண போகிறேன். அன்னைக்கு வந்து பேபிக்கு போட்டுக்கிறதுக்காக இந்த அவுட்ஃபிட் தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ட்ரெஸ் ட்ராவல் அப்போ போட்டுட்டு அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ நான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த அபாயா தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். கஃப்தான் டைப்பில் ஹேண்டில் மட்டும் ஒர்க் வச்சு நீட்டாக இருந்துச்சு. ஒரு க்ரீம் கலரில் எனக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாளாக கஃப்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு ரீசெண்டாக ஒரு ஸ்டோரில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். என்னோடய ரீசெண்ட் விளாக்ஸில் வந்து நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். இன்ஃபேக்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கலர் அபாயா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு 7:30 போல் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. இதுக்காக நான் தூங்காமையும் எந்திரிச்சு ரெடியானேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்கிட்ட வந்து ரொம்ப பரபரப்பாக சொல்லியிருந்தாங்க. 5:30க்கெலாம் ரெடியாக இருக்கணும், நான் வெளியே நிற்பேன், நீ வந்து ஏறிடணும், ஓகேவா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா கூலாக வந்து ஒரு 7:30 போல் தான் கிளம்பாமல் வந்திருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கே போகிறோமா இல்லையா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவும் சர்ப்ரைஸாக அன்னைக்கு வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டா. அவளே ரெடி பண்ணதுனால மேடமும் ஃப்ளாட் ஆகிட்டாங்க டயர்டில். ஸோ மில்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். கொடுத்த உடனே வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. இதில் பிரதர் இன்லாவும் வந்திருந்தாங்க. பிளானில் அவங்களே கிடையாது. என்னடா இது 2 பேருமே வந்திருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு கொஷின் கேட்டாலே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. 1000 கொஷின் கேட்டேன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நானும் வந்து சரி போகிற போக்கில் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் வயிறும் காலி ஆயிடுச்சு. 1 hour later. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் இன்னும் 2 குட்டீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து டிஃபன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டிலருந்தே. பாப்பாவுக்கு வந்து மெயினாக கோல்டு. ஸோ அவளுக்கு வந்து வெளி சாப்பாடுலாம் சாப்பிட்டா சேராதோ அப்படின்றதுனால வந்து வீட்டிலருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் கூட பார்த்திங்கன்னா என்னோட பெரிய மாமியார் ஃபேமிலியுமே வந்து வந்துட்டுருக்காங்க ஆன் த வேல. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 போல் ஊரை ரீச் ஆகிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பேபிஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்ம டயர்டாயாச்சு. பேபிஸ் வந்து ஒரு இடத்துலையே இல்லை, எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. லன்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். எல்லாருமே வந்து செம்ம டயர்டில் இருந்தோம். ஸோ அப்போ எல்லாம் சின்ன சின்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அங்கே வந்து நாங்கள் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இளநீர் கடையை பார்த்தாச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாருமே வந்து இளநீர் குடித்தோம். எங்களுக்கு முன்னாடி போனவங்களாம் கொஞ்சம் ரீச் பண்ணிட்டதுனால கொஞ்சம் தூரத்தில் வந்து கரும்பு பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து எல்லோரும் ஒன்றா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 hours later.
கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சு. மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்ததுனால கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்ருந்தோம். பாப்பாவும் சரி போகிறப்பையும் வரப்பையும் வந்து ட்ராவல் அப்போ வந்து எப்பயுமே தூங்கிடுவா. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸும் கூட. ஸோ கிராங்கியாக இருந்தாங்கன்னா வந்து சமாளிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட என்னோட விலாகை வந்து வைண்ட் அப் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ நேரம் என்னோட விலாகை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.